தீபக் ராஜா போன்ற தலைவர்களுடைய வரலாறுகளை பின்னோக்கி பார்த்தால் இதே குறைந்த வயது, ஏறத்தாழ தீபக் ராஜாவிற்கு 30 வயது என்று சொன்னால் இமானுவேல் சேகரனுக்கும் 33 வயது தான். அவர் படுகொலை செய்ய இந்த சமூகத்தை ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு நேசிப்பவனாக இருந்தால் நீ மது குடிக்காதே, புத்தகத்தை படி என்று சொல்லுகிற அளவிற்கு அறிவார்ந்த ஒரு இளைஞனாக தீபக் ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் வெளியேற்றம். அதிலும் யாருக்கு மாற்றுகிறது கிடையாது. பட்டியல் வெளியேற்றத்திற்காகவே நாங்கள் பிஜேபியை ஆதரிக்கிறோம் என்று தேவேந்திர இளைஞர்கள் அல்லது அமைப்புகள் எல்லாம் ஒரு அணியிலே திரண்டார்களே. 10 ஆண்டு காலம் பிஜேபி இந்த நாட்டிலே ஆண்டது. உயர் சாதியினருக்கு எந்த உயர் சாதிக்கான போராட்டம் நடத்தி அவனுக்கு 10% இடஒதுக்கீடு பிஜேபி கொடுத்தான்? உயர் சாதிக்கான யாருமே இடஒதுக்கீடு போராடவே இல்லையே. அவனுக்கு ஒரே தீர்மானத்தில் உயர் சாதி மக்களுக்கான இடஒதுக்கீடு 10 விழுக்காடு வழங்கப்பட வேண்டும் என்று பிஜேபி அறிவித்தார்களே. ஆனால் இன்றைக்கு பல ஆண்டுகளாக தேவேந்திர மக்கள் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று பேசுகிறார்களே. பிஜேபி அரசு நினைத்தால் ஒரு கையெழுத்திலே வெளியேற்றம் நடத்துகிற அரசியல் அதிகாரத்தில் தேவேந்திர வேளாளர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்றால் அதற்காக களமாடுவதற்கு தமிழ் புலிகள் கட்சி தயாராக இருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த சமூகத்தை நாங்கள் மரியாதைக்குரிய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த மண்ணிலே ஒரு அரசியலை அறுவடை செய்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயம் பல்லாயிரக்கணக்கில் திரண்டார்கள். இருக்கிற வேதனை எல்லாம் இந்த தேவேந்திர மக்களுடைய எழுச்சியை நான் கண்கூடாக பார்த்தவன், இந்த வீரத்தை நான் கண்கூடாக பார்த்தவன், தியாகத்தை கண்கூடாக பார்த்தவன், அரவணைப்பை கண்கூடாக பார்த்தவன். இப்படி எல்லா சமூகத்தையும் அரவணைத்த தேவேந்திர வேளாளர்கள், எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருந்த தேவேந்திர வேளாளர்கள், தியாகத்தின் அடையாளமாக இருந்த தேவேந்திர வேளாளர்கள், வீரத்தின் அடையாளமாக இருந்த தேவேந்திர வேளாளர்கள். தேவேந்திர வேளாளர்கள் என்று சொன்னாலே அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அதை நாம் தனியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம். அழிக்க வருகிற போது இடையில் நின்று தடுப்பவர்களும் தேவர் சமுதாய மாணவர்களாகவே இருக்கிற முற்போக்கு கொண்ட தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எந்த சாதியுமே கெட்ட சாதி இல்ல, எந்த சாதியுமே இழிவான சாதி அல்ல. எல்லா சாதியிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இங்கே தலைவர் பாஸ்கரன் அவர்கள் உரையாற்றுகிற போது ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்தார்கள். அண்ணன் தோழர் தீபக் ராஜா அவர்களுக்கு ஒரு வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுத்த ஒரே இயக்கம் மூவேந்தர் புலிப்படை என்கிற ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்தார்கள். அது ஒரு தற்பெருமைக்காக சொல்லவில்லை, அது யதார்த்தமான உண்மை என்றாலும் கூட அந்த அளவிற்கு இந்த சமூகத்திற்காக போராடிய தலைவர்களை நாம் முன்னெடுக்க முடியவில்லை அல்லது மறுக்கிறோம் அல்லது எடுக்க தவறுகிறோம் என்கிற செய்தியை அவர் இங்கே வருத்தத்தோடு பதிவு செய்தார். தீபக் ராஜா அவர்களுடைய வீரவணக்க நினைவேந்தல் உரை ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சொன்னதை போல தோழர் தீபக் ராஜா அவர்களோடு எனக்கு நேரடியாக தொடர்பு கிடையாது. அவரை நான் பார்த்ததும் இல்லை. அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய நிகழ்ச்சிகள் அல்லது அவரை பற்றிய செய்திகள் எல்லாம் வெளிவருகிற போதுதான் தோழர் தீபக் ராஜா அவர்களை பற்றி நாம் விசாரிக்க தொடங்குகிறோம். அப்பொழுது அவரை பற்றி சொல்லுகிறவர்கள் எல்லாம் பல செய்திகளை இங்கே பதிவு செய்தார்கள். அந்த செய்திகள் மூலமாக தீபக் ராஜா அவர்களை நாம் எப்படி எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், பத்திரிகைகளிலே தொலைக்காட்சிகளே கூட சொன்னார்கள் ரவுடி வெட்டி படுகொலை என்று. உண்மையிலேயே ஒரு சமூக நீதி போராளி, ஒரு ஒழுக்கமான பண்பாளர் நிறைந்த வளரக்கூடிய ஒரு மகத்தான தலைவனாக தோழர் தீபக் ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தோழர் தீபக் ராஜா அவர்கள் 2 காணொலிகள் அவர் பேசிய உரைகள் 2 வெளியே வந்தது. அப்பொழுது இயக்குனர் சீமான் அவர்கள் இயக்கி வெளியான தம்பி திரைப்படம் என்கிற ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த மாதவன் ஒரு வசனத்தை அவர் சொல்லுவார். இங்கே சைலன்ஸ் என்கிற வார்த்தையை கூட சத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது.
அறுவை சிகிச்சை செய்வதென்ன குற்றமா நோய் குணமாற என்று அந்த வசனத்தை மிக உணர்வுபூர்வமாக அவர் காட்சிப்படுத்தி இருப்பார். அந்த வசனம் பேசி முடித்த பிறகு அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லோரும், நீங்கள் பேசியது சரி, உங்கள் பின்னால் நாங்கள் அணிதிரள தயாராக இருக்கிறோம் என்று அவர் பின்னால் தொடர்வார்கள். அப்பொழுது தொடர்கிற போது அந்த கதாநாயகன் சொல்வான், இல்லை இல்லை, இந்த பணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ படி, கலெக்டர் ஆகிக்கோ, நீ படித்து காவல்துறை அதிகாரியாக ஆகிக்கோ, அதுதான் இந்த சமுதாயத்திற்கு நீ செய்யக்கூடிய ஒரு உண்மையான தொண்டாக இருக்க முடியும் என்று அந்த காட்சியை மையமாக்கி இருப்பாங்க. அதே போலத்தான் தோழர் தீபக் ராஜா அவர்கள் பேசுகிற ஒரு காணொலி வெளிவந்தது. அந்த காணொலியை சொன்னார், இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும் என்று வெளிவருகிற இளைஞர்களே, நீங்கள் நன்றாக படியுங்கள், அரசு அதிகாரத்திற்கு வாருங்கள், அரசியல் ஆளுமைகளாக வாருங்கள். இது போன்ற செயல்களை நாங்கள் தவிர்க்க முடியாமல் கையில் எடுத்து விட்டோம். எனவே இந்த பணிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் படித்து மேதாவிகளாக வந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்துங்கள் என்று மிக அழகான ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறார். அவருக்கு வயது 30 கடந்திருக்காது என்று நான் கருதுகிறேன். ஒரு 30 வயதில் இந்த சமூகத்தை ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு நேசிப்பவனாக இருந்தால், நீ மது குடிக்காதே, புத்தகத்தை படி என்று சொல்லுகிற அளவிற்கு அறிவார்ந்த ஒரு இளைஞனாக தோழர் தீபக் ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே போலத்தான் சொன்னார்கள், அவருடைய அந்த நினைவு அஞ்சலி செலுத்த திரண்ட கூட்டங்கள் 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், எல்லா இளைஞர்களும் ஏறத்தாழ 30 வயதை தாண்டாத இளைஞர்கள், 18 வயதில் இருந்து 15 வயதில் இருந்து திரண்ட இளைஞர்கள் பட்டாலும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் திரளுகிறார்கள் என்று சொன்னால், அத்தனை பேரும் தீபக் ராஜா அவர்களுடைய அந்த அரசியலை, அவர்கள் முன்னெடுத்து செல்கிற அந்த தொண்டு பணியை ரசித்திருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள், அவரோடு அணிதிரள தயாராக இருந்திருக்கிறார்கள் என்பதை அதன் மூலமாக நாம் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து இந்த இளம் வயதிலேயே ஒரு முதிர்ச்சியான அரசியலை உள்வாங்கிய ஒரு இளைஞனாக தீபக் ராஜா அவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு தீபக் ராஜா போன்ற தலைவர்களுடைய வரலாறுகளை பின்னோக்கி பார்த்தால், இதே குறைந்த வயது, ஏறத்தாழ தீபக் ராஜாவிற்கு 30 வயது என்று சொன்னால், இமானுவேல் சேகரனுக்கும் 33 வயது தான். அவர் படுகொலை செய்யப்பட்ட போது 33 வயதில் இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்படுகிறார். ஏன் படுகொலை செய்யப்படுகிறார்? ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு சமூகத்தை எத்தனை ஆண்டு காலம் நீ ஒடுக்கி வைத்துக் கொண்டே இருப்பாய் என்கிற ஆத்திரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலை எழுப்பியதற்காக, இந்த சமூகத்தில் எல்லோரையும் போல சமமாக நடத்தப்பட மறுக்கக்கூடிய நிலை சாதிய கட்டமைப்பில் இருந்தபோது, அந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக களமாடியதற்காக, நீயும் மனிதன் நானும் மனிதன், உனக்கு இருக்கிற உரிமை எனக்கு ஏன் இல்லை, உனக்கு இருக்கிற அந்த சமூக பின்பலம் எனக்கு ஏன் இல்லை, சமூகத்தில் நான் எந்த அளவில் தாழ்ந்தவனாக இருக்கிறேன், இங்கே யாருக்கும் நான் தாழ்ந்தவனாக இல்லை, யாருக்கும் தாழ்ந்தவனாக இருக்க முடியாது என்று உரைக்க சொன்னதற்காக 33 வயதிலே இமானுவேல் சேகரன் கொலை செய்யப்பட்டார். இமானுவேல் சேகரனுக்கு பிறகு இமானுவேல் சேகரன் போன்ற இமானுவேல் சேகரன் என்கிற மகத்தான தலைவன் எந்த அரசியலை முன்வைத்து களமாடினாரோ, அந்த அரசியலை முன்வைத்து களமாடிய ஒரு தலைவனாக தம்பி தீபக் ராஜா அவர்களை நான் அவருடைய உரையிலே இருந்து பார்க்கிறேன். ஒருவேளை இமானுவேல் சேகரன் 10 ஆண்டு காலம் படுகொலை செய்யப்படாமல் உயிரோடு வாழ்ந்திருந்தால், நிச்சயமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை உண்மையான இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அரசியல் கொண்ட ஒரு சமூகமாக நிச்சயமாக இமானுவேல் சேகரன் அவர்கள் வழிநடத்தி இருப்பார் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்படி இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தலைவனாக, ஒரு இளைஞனாக, சிறந்த பண்பாளராக, ஒழுக்கம் நிறைந்த ஆக சிறந்த போராளியாக இருக்கிற ஒரு இளைஞன் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.
அந்த பின்பற்ற வேண்டிய கடமையிலே ஒன்றுதான் நாம் ஒழுக்கமானவர்களாக, படித்தவர்களாக, இந்த சமூகத்தை அரசியல் ரீதியாக வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக வர வேண்டும் என்று தீபக் ராஜா அவர்கள் விரும்பினார், ஆசைப்பட்டார். அவருடைய அந்த அரசியலை இன்றைக்கு நாம் எடுத்து செல்ல, அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மூவேந்தர் புலிப்படை இந்த கருத்தரங்கத்தை ஒரு பயிற்சி வகுப்பை போல ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு அரசியல் நிகழ்வாக கூட இல்ல, ஒரு பயிற்சி வகுப்பை போல செய்திருக்கிறார். இந்த நினைவேந்தல் நிகழ்விலே மூவேந்தர் புலிப்படையினுடைய தலைவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் ஐங்கரன் அவர்களாக இருக்கலாம், தோழர் ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய உரையை கேட்டு, மிக அற்புதமான உரை. இந்த சமூகத்தை வழிநடத்த பாஸ்கரன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஆக சிறந்த தளபதிகளாக அவர்கள் ஆற்றிய உரை மிக பண்படுத்தப்பட்ட உரையாக இருக்கிறது. இந்த சமூகத்திற்கு என்ன தேவை, எதுவாக நாம் இங்கே மாற வேண்டிய கடமை இருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே நமக்கு நினைவுபடுத்தி சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கத்திலே நாம் ஒரு செய்தியை உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. தோழர்களே, இங்கே தலைவர்களாக அமர்ந்திருக்கிற தோழர் பாஸ்கரன் அவர்கள் ஏறத்தாழ எனக்கு 20 ஆண்டுகளாக சட்டக்கல்லூரியிலே படித்த காலத்தில் இருந்து நண்பர்களாக இருக்கிறார். 20 ஆண்டு காலம் நண்பர்களாகவே தொடர்கிறோம் என்றால், இங்கே அவர் பேசுகிற போது கூட சொன்னார்கள், 20 வருடம் நண்பர்கள். அவரோடு இங்கே மதுரையில் இருக்கிற தோழர் பனை ராஜ்குமார் அவர்களாக இருக்கலாம், வையவன் அவர்களாக இருக்கலாம், சீமராஜ் போன்ற தோழர்களாக இருக்கலாம். இவர்களோடெல்லாம் ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக இந்த மதுரை மண்ணிலே ஒரு அரசியலை பேசிக்கொண்டு கட்டமைத்துக் கொண்டே நாங்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். 20 ஆண்டு கால எங்களுடைய பழக்க வழக்கத்தில் அல்லது நட்புணர்வில் ஒரு நாள் கூட சினிமாவிற்கு சென்றதல்ல, பொழுதுபோக்கு தளங்களுக்கு சென்றதல்ல, எந்த இடத்திலும் தேவையில்லாத பேச்சை நாங்கள் பேசியது கிடையாது. 20 வருடத்தில் எங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசியதை விட, எங்களுடைய இன்ப களியாட்டங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதை விட, 20 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தை பற்றி முன்னேற்ற வேண்டும் என்கிற அந்த செய்திகளை பற்றி பகிர்ந்து கொண்டதுதான் அதிகமாக இருக்கு. அந்த அளவிற்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை என்று சொல்வதை விட ஒரு தீராத தாகத்தில் இருக்கக்கூடிய தலைவராக நான் தோழர் பாஸ்கரன் அவர்களை இதுவரையிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த இயக்கம் நிச்சயமாக இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து, இங்கே சொன்னதை போல இங்கு இருக்கிற எல்லோரையும் அணிதிரட்ட வேண்டிய கடமையிலே மிக தீவிரமாக இருக்கிறோம். அந்த தீவிரமாக இருக்கிற அந்த பணியிலே ஒன்றுதான் இந்த நினைவேந்தல் முறை. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏறத்தாழ 2:45 மணி, இன்னும் காலையில் இன்னும் மதிய உணவு யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. 11:30 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் 2:45 கடந்தும் உணவை பற்றி கவலைப்படாமல், அரங்கத்தை விட்டு வெளியேறாமல், அரங்கம் திரண்டு அமைதியாக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது என்று சொன்னால், உண்மையில் இந்த இயக்கம் இந்த இளைஞர்களை சரியான வழியிலே பண்படுத்தி இருக்கிறது. இந்த இளைஞர்கள் பண்படுத்த தயாராக இருக்கிறார்கள், பண்படுத்த தயாராக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி இருக்கிறது இந்த நிகழ்வு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு அணியாக திரள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தோழர்களே. இந்த கடமையிலே ஒன்று மிக முக்கியமான ஒன்று, இந்த சமூகம், குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். இங்கே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பற்றி பேசுகிற போது அவர்களுடைய வரலாறுகளை சொல்வார்கள், அவர்களுடைய தியாகத்தை சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சொன்னாலே அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அதை நாம் தனியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தியாகம் என்கின்ற ஒன்று அல்லது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக ரத்தத்தை சிந்திய ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னாலே அது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தான் என்பதை வரலாறு சொல்லும். அதை நாம் தனியாக எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இப்படி வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு சமுதாயம், வீரத்திற்கு சொந்தமான ஒரு சமுதாயம் நின்று கொண்டிருக்கிற நிலை என்னவாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் அதை மறுவாசிப்பு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தோழர்களே. வேளாண் குடி சமுதாயம், எல்லோருக்கும் உணவளித்த சமுதாயம், இன்றைக்கு உணவு அளிக்கக்கூடிய நிலையில இருக்கிறார்களா? வந்தவர் எல்லாம் வாழ வைக்கிற தமிழ் சாதியினுடைய சொந்த சாதியாக இருக்கிற மூத்த குடி இன்றைக்கு வாழுவதற்கு ஒரு அரசியல் அதிகாரம்
நாம் எப்படி மீட்டுருவாக்கம் செய்ய போகிறோம்? அதுதான் இன்றைக்கு நம் முன்னே நிற்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. தோழர்களே, வரக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் சிதறி கிடக்கிறது என்கிற உண்மையை நாம் ஒற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை வெல்லக்கூடிய அடுத்த நகர்விற்கு நாம் போக முடியும். இங்க நான் ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி பேச சொன்னாங்க. நான் பயிற்சி வகுப்பு மாதிரி தான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாஸ்கரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில கனியமுத அண்ணனையும் அரசமுத்து பாண்டியனையும் கூப்பிட்டிருக்கிறாரு. நம்ம தமிழ் புலிகளையும் கூப்பிட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கால சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகளையும் தமிழ் புலிகளையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு சாதனை செய்ய வேண்டிய அளவுக்கு இந்த சமூகம் பின்னோக்கி போயிருக்கின்றதை நான் வேதனையோட பதிவு செய்ய விரும்புகிறேன். 1936 ஜாஸ்பர் தோடக் மண்டல் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு சாதி சமுதாய சீர்திருத்தத்துக்காக பிற்படுத்தப்பட்டவர்களால் உயர்ந்த சாதிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு மாநாடு போடுகிற போது அம்பேத்கரை தலைமை தாங்க அழைக்கிறார்கள். அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, இந்த அமைப்பு உயர் சாதிக்காரர்களை கொண்ட ஒரு அமைப்பு, நீங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னைய தலைமை தாங்க சொன்னதே ஒரு பெரிய வெற்றி தான், ஒரு சாதனை தான். ஆனால் நான் தலைமை தாங்கினால் எதை பேசுவேன் என்பதை அவர் ஒரு உரையாக கொடுக்கிறார். அந்த உரையை பார்த்துட்டு அந்த அம்பேத்கர் அந்த மாநாட்டுக்கு கூப்பிடலங்கிறது வேற செய்தி, நம்ம அதுக்குள்ள போகல. இப்ப அந்த மாநாட்டுக்கு உரை தொகுக்கிற போது அம்பேத்கர் சொல்றாரு, என்னைய தலைமை தாங்க வைக்கிறதுக்கு இந்த மனு தர்மம் இடம் தராது. மனு தர்ம சாஸ்திரத்துல வாராணம் பராக் மனை குரு என்கிற ஒரு வாசகம் இருக்கிறது. அந்த சமஸ்கிருத வாசகம், அது சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, அறிவாளியாகவே இருந்தாலும் அறிவுரை சொல்லுகிற தகுதி சத்திரியர்களுக்கோ சூத்திரர்களுக்கோ வைஷ்ணவர்களுக்கோ கிடையாது. அறிவுரை வழங்குகிற தகுதி அறிவு பிராமணர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட மனு தர்ம சாஸ்திரத்தை உள்வாங்கி இருக்கிற அந்த உயர் சாதி அமைப்பு அந்த கட்டுப்பாட்டை மீறி என்னை தலைமை தாங்க அழைத்திருக்கிறது என்று அன்றைக்கு சொல்லி அந்த மனு தர்ம சாஸ்திரத்துடைய அந்த கோட்பாட்டை விளக்கினார். அந்த கோட்பாட்டில் அம்பேத்கர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அறிவுரை சொல்றதுக்கு கூட இங்க பிராமணர் தான் இருக்கிறார், வேற யாரும் அறிவுரை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல் சாதிய கூறுபாடு எல்லா சாதியிலையும் பரவி கிடக்கு. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு தேவேந்திரகுல மக்களுக்கு நான் அறிவுரை சொல்றது இல்லை, அறிவுரை சொல்ல முடியும். ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அறிவார்ந்த சமுதாயம், எனக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தமிழர்களுடைய பண்பாடு அரசியல் வரலாற்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு அரசியல் என்று இருக்கிறார்களே, அந்த அரசியல் ஏன் அற்று போனார்கள், அந்த அரசியலை மீட்டுருவாக்கம் செய்வது எப்படி என்கிற அடிப்படையில் இந்த மேடையிலே விடுதலை சிறுத்தைகளையும் தமிழ் புலிகளையும் அழைத்திருக்கிறார்கள். ஆனா பாஸ்கர் அல்லது மூவேந்தர் புலிப்படை அம்பேத்கர் சொன்னது போல இந்த இடத்துல எங்களை அழைச்சி இந்த கருத்தரங்கத்தில் பேசுங்கன்னு சொல்றதே மனு தர்ம சாஸ்திரத்தினுடைய கட்டுப்பாட்டை உடைத்திருக்கிறார்கள் என்று சொல்றேன். ஏன்னா சாதி அமைப்பு முறைப்படி பல்லர் பறையர் சக்கிலியர் தான். பல்லர் பறையருக்கு அறிவுரை வழங்கலாம், பறையர் சக்கிலியருக்கு அறிவுரை வழங்கலாம். மனு தர்ம சாஸ்திரப்படி மறந்து கூட சக்கிலியர் பறையருக்கோ பல்லருக்கோ அறிவுரை வழங்கிட முடியாது, இது சாஸ்திர கட்டமைப்பு. ஆனா இங்க அழைச்சி பறையர்களையும் பல்லருடைய பிரதிநிதியையும் உட்கார வச்சு அந்த மனு தர்ம கட்டுப்பாட்டை சாஸ்திர கட்டுப்பாட்டை உடைத்து இந்த சமுதாய வளர்ச்சிக்கான கருத்தை இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற துணிச்சல் மூவேந்தர் புலிப்படைக்கும் தலைவர் பாஸ்கர் அவர்களுக்கும் தான் இருக்கிறது என்கிற நிலை இங்கே யதார்த்தமான உண்மை. ஏன்னா இந்த மேடையில் போன பிறகுதான் பாஸ்கரை எத்தனை பேர் திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும். தலைவர் எத்தனை பேர் திட்டாங்க, சக்கலை பயிலும் பரப்பயிலும் கூட்டு வச்சுக்கிட்டு நீ ஒரு நினைவேந்தல் கூட்டம் வச்சுக்கிட்டு அப்படின்னு இப்ப எப்படியெல்லாம் இந்த முகநூலிலே திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டுவார். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு வகையான முதிர்ச்சி பண்பு தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே விடுதலை சிறுத்தைகளோ தமிழ் புலிகளோ மிகுந்த நேசத்தோடு பார்க்கிற சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
எங்களையும் சேர்த்து வழிநடத்தி செல்லுங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் அணிகள் தயாராக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக பேசுகிற பண்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அரங்கத்திலே நாம் ஒன்று சேர வேண்டிய தேவையில்லை இருக்கும். என் அன்பானவர்களே, யதார்த்தமான உண்மை தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு தலைவர்களுக்கு பஞ்சமாக இருக்கிறது. தலைவர்களுக்கு ஒரு காலத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பேசுகிற அந்த திராவிட சித்தாந்தத்தை இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கான தலைவர்கள் பற்றாக்குறை அங்கே இருக்கிறது. தேவநேய பாவனர் போன்ற மகத்தான தலைவர்கள் தமிழ் தேசிய அரசியலை இங்கு முன்மொழிந்தார்கள். அப்படி முன்மொழிகிற போது அவருக்கு பின்னால் தமிழ் தேசிய அரசியலை, உண்மையான தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு இங்கே தமிழ் தேசிய தலைவர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது. இமானுவேல் சேகரனை போல, ரெட்டமலை சீனிவாசனை போல, எல்சி குருசாமியை போல சாதி ஒழிப்பு களத்திலே போராடிய தலைவர்களுக்கு பின்னால் இன்றைக்கு தலைவர்களுடைய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. எப்படி திராவிட இயக்க தத்துவத்தை வழிநடத்த தலைவர்கள் இல்லையோ, தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய தத்துவத்தை வழிநடத்த தலைவர்கள் பற்றாக்குறை இருக்கிறதோ, சாதி ஒழிப்பு களத்தில் பேசிய தலைவர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறதோ, அந்த களம் இன்றைக்கு 2024 நின்று கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை இன்றைக்கு மகத்தான தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். திருமாவளவனுக்கு பிறகு இந்த சமூகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆளுமைகள் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறார்கள், மாற்று கருத்தில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுமைகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை யோசித்து பாருங்கள். அல்லது உங்களுடைய நம்முடைய பார்வையில், சாதிய சமூக பார்வையில் எங்களை பொறுத்த மட்டும் திருமாவளவன் தலித்துகளுக்கான தலைவர்கள், அதை தாண்டி தமிழர்களுக்கான தலைவர்களாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய அரசியலை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு களமாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சாதிய சமூக சிக்கலிலேயே பறையருக்கான தலைவர் என்று திருமாவளவனை நீங்கள் பேசினால் கூட, இன்றைக்கு பறையர்களுக்கு கூட திருமாவளவனை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? இன்றைக்கு கோடிக்கணக்கான பறையரின மக்களை அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்திய ஒரு மகத்தான தலைமை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை என்று கொண்டிருக்கிறது. அந்த தலைமை எப்படி உருவானது? அந்த தலைமை யாரை அரவணைக்க வேண்டும், யாரை எதிர்கோட்டில் நிறுத்த வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார்கள். பார்ப்பனியம் நமக்கு எதிரி, பார்ப்பனிய கருத்தை பேசுகிற எல்லோரும் நமக்கு எதிரானவர்கள். அந்த கருத்துக்கு எதிராக இருக்கிற எல்லோரும் ஒரு அணியிலே தள்ள வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற காரணத்தினால் தான் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை நோக்கி மிக நாம் நேர்த்தியாக நடந்து செல்ல முடிகிறது. அதே போல தோழர் அரசு முத்துப்பாண்டியன் அவர்கள் பேசுகிற போது அழகாக எங்களை உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள். தமிழ் புலிகள் அடுத்த கட்ட அரசியல் நோக்கி நகர்கிறது என்று சொன்னதை போல ஜாகிர் ஹுசேன் சொன்னார் நினைக்கிறேன். கடந்த கால தலைவர்களுடைய தவறுகளை கவனமாக கையில் எடுத்துக்கொண்டு அந்த தவறுகளை நீக்கிவிட்டு புதிய அரசியலை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்கிற செய்தியை அழகாக சொன்னாங்க. அதான் செய்தி. விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னால நிறைய பறையர் தலைவர்கள் இருந்தாங்க. நிறைய பறையர் தலைவர்கள் பறையர்களுக்கு மட்டுமே தலைவர்களாக இருந்தாங்க. ஏன் பறையர்களுடைய தலைவர்கள் பறையர்களுடைய மக்களை அரசியலாக திரட்ட முடியவில்லை? அதை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியலாக ஏன் திரட்ட முடியவில்லை? ஏனென்றால் அவர்கள் பறையர்களுக்கு தலைவராக இருந்தார்கள், தமிழர்களுக்கு தலைவர்களாக இல்லை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தலைவர்களாக இல்லை. அவர்களிடத்திலே பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லை. அவர்களிடத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு அணியிலே திரட்ட வேண்டும் என்கிற அரசியல் இல்லை. எனவேதான் பார்ப்பனிய எதிர்ப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களை ஓர் அணியிலே திரட்ட வேண்டும் என்கிற ஒரு அறிவார்ந்த அம்பேத்கரிய சிந்தனை விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவனுக்கும் இருந்த காரணத்தினால்தான் நூற்றுக்கணக்கான பறையர் இயக்கங்களை ஓரங்கட்டி விட்டு இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கு தலைமுறையாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலேதான் தமிழ் புலிகள் என்கின்ற இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்றாலும் கூட சாதிய கட்டமைப்பிலே அருந்ததியர் மக்களுக்கான இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அருந்ததியர் மக்களுக்காக கடந்த காலங்களில் இயக்கம் நடத்திய பல தலைவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் அருந்ததியர்களுக்காக பேசினார்கள், சக்கிலியர்களுக்காக பேசினார்கள். அவர்களிடத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு அணியிலே திரட்ட வேண்டும் என்கிற சிந்தனை கிடையாது. அவர்களிடத்திலே ஈழத்தமிழர்களுக்காக பேச வேண்டும் என்கிற பார்வை கிடையாது. அவர்களிடத்திலே முல்லை பெரியாருக்காக முறைய வேண்டும் என்ற சிந்தனை கிடையாது. எனவே நாம் இந்த தவறுகளை சரி செய்து தமிழ் புலிகளாக இருக்கிற நாம் அடிமூட்டையில் இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு போராடுகிறோம் என்பதை தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற ஆதிதிராவிட சமுதாயத்தையும் தேவேந்திர சமுதாயத்தையும் இணைத்துக் கொண்டு அண்ணன் தம்பிகளாக அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற அரசியலையும் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான உரிமைகள் பறிபோகிற இடங்களில் எல்லாம்
தமிழனாக என்று குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அரசியலும் இன்றைக்கு நாம் முன்னெடுத்து சென்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ் புலிகள் என்கிற கட்சி ஒரு பேசப்படுகிற கட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து கொண்டது. என் அன்பிற்குரியவர்களே, நம்ம உள்ளரங்க கூட்டத்தை வெளிப்படையா பேசலாம். நாம் சொல்லுகிற அரசியலிலே நமக்கு பின்னால் ஒரு சக்தி நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு அந்த வரிசையிலே நமக்கெல்லாம் மூத்தகுடியாக இருக்கிறார் தேவேந்திர வேளாளர் சமுதாயம். இன்றைக்கு ஒரு காலத்தில் இமானுவேல் சேகரன் போன்ற தலைவர்கள், இருமுறை சேகனார் என்று நான் கருதுகிறேன், இருமுறை குலசேகரன் தேனியில், அது போன்ற தலைவர்கள், தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜன் போன்ற தலைவர்கள் இந்த மக்கள் மத்தியிலே களமாடினார்கள். அவர்கள் களமாடிய அந்த அரசியலுக்கு பின்னால் மரியாதைக்குரிய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த மண்ணிலே ஒரு அரசியலை அறுவடை செய்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயம் பல்லாயிரக்கணக்கில் திரண்டார்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான திரண்ட இளைஞர்களை இன்றைக்கு சரியான அரசியல் நோக்கி நகர்த்த முடியவில்லை என்கின்ற வேதனையோடு செய்திகளை இங்கே தோழர்கள் பதிவு செய்தார்கள். நாம் என்ன செய்வோம்? தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களோ ஜான் பாண்டியன் அவர்களோ ஒரு கட்டத்திற்கு இந்த தேரை இழுத்து வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் வழிமாறுகிறார்கள் என்கிற செய்தியை நாம் கடந்துவிட்டு அந்த தேக்கம்பட்டி சுந்தரராஜன் அவர்களுடைய அரசியலை, இருமுறை குணசேகரனுக்கு இழுத்து வந்த இந்த தேரை, மாவீரன் இமானுவேல் சேகரன் இழுத்து வந்த இந்த தேரை, கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பிறகு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பிறகு சரியான வழியிலே இந்த தேரை இழுத்து செல்வதற்கு இந்த சமூகத்தில் தலைவர்கள் உருவாக வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. தேவேந்திர வேளாளர் மக்களை அணிதிரட்ட, தேவேந்திர வேளாளர் மக்கள் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்ட ஒரு தலைமை தேவைப்படுகிறது, ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கத்தின் மூலமாகத்தான், அந்த அமைப்பின் மூலமாகத்தான் இந்த மக்களை அமைப்பாக திரட்ட முடியும். அப்படி அமைப்பாக திரட்டுகிற அந்த மக்களைத்தான் ஒரு அரசியல் ரீதியாக நாம் வார்த்தெடுக்க முடியும். அமைப்பாக திரட்டப்பட்ட மக்களை அரசியல் ரீதியாக வார்த்தெடுக்கப்பட்ட பிறகுதான் நாம் அரசியல் அதிகாரம் என்கிற இடத்திற்கு நாம் வர முடியும். அரசியல் அதிகாரம் அவ்வளவு எளிமையானது அல்ல. இங்கே அண்ணன் கனியமுதன் அவர்கள் பேசினார்கள், நமக்கு இன்னைக்கும் பயப்படுறானா எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். உண்மை, ஒரு காலத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த எண்ணிக்கையை சிதைத்தார்களே. 90களிலே பட்டியல் சாதிக்காரர்கள் என்று சொன்னாலே வெட்டப்பட்டது பல்லனா பறையனா சக்கிலனா என்று பார்க்க மாட்டார்கள். பட்டியல் சாதிக்காரனை வெட்டி விட்டார்களா, மறியல் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வெட்டுப்பட்டு செத்து கிடந்தால் கூட எந்த சாதிக்காரன் செத்து கிடக்கிறான்? பல்லனா இது நம்முடைய பிரச்சனை இல்லை, பறையனா இது நம்முடைய பிரச்சனை இல்லை, சக்கிலியனா இதை தமிழ் புலிகள் பார்த்துக் கொள்வார்கள், தீபக் ராஜாவா இதை தேவேந்திர அமைப்புகள் பார்த்துக் கொள்வார்கள், மேலவளவு முருகேசனா இதை விடுதலை சிறுத்தைகள் பார்த்துக் கொள்வார்கள் என்கிற அந்த குறுகிய கட்டமைப்புக்குள்ளே நாம் வந்துவிட்டோமே. இதுதான் சாதிய அமைப்பு முறை இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கவாதிகளுடைய சிந்தனையாக இருக்கிறது. இதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற பிற்போக்குவாதிகளுடைய அந்த அரசியல் நாம் எல்லாம் பிளவுபட்டு கிடக்க வேண்டும் என்பதுதான். அப்படி பிளவுபட்டு கிடப்பதற்கு தேவையான எல்லா அரசியலும் முன்வைக்கிறார்கள். அப்படி முன்வைக்கிற போது தேவேந்திர குல மக்களை மூத்த குடிகள் என்று சொல்கிறார்கள், போர் வீரர்கள். அதில் யாருக்கு மாற்று கருத்து? யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. பட்டியல் வெளியேற்றம், அதிலும் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. பட்டியல் வெளியேற்றத்திற்காகவே நாங்கள் பிஜேபியை ஆதரிக்கிறோம் என்று தேவேந்திர குல இளைஞர்கள் அல்லது அமைப்புகள் எல்லாம் ஒரு அணியிலே திரண்டார்களே. 10 ஆண்டு காலம் பிஜேபி இந்த நாட்டிலே ஆண்டது. உயர் சாதியினருக்கு எந்த உயர் சாதிக்காரன் போராட்டம் நடத்தி அவனுக்கு 10% இடஒதுக்கீடு பிஜேபி கொடுத்தான்? உயர் சாதிக்காரன் யாருமே இடஒதுக்கீடு போராடவே இல்லையே. அவனுக்கு ஒரே தீர்மானத்தில் உயர் சாதி மக்களுக்கான இடஒதுக்கீடு 10 விழுக்காடு வழங்கப்பட வேண்டும் என்று பிஜேபி அறிவித்தார்களே. ஆனால் இன்றைக்கு பல ஆண்டுகளாக தேவேந்திர குல மக்கள் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று பேசுகிறார்களே. பிஜேபி அரசு நினைத்தால் ஒரு கையெழுத்திலே வெளியேற்றம் நடந்து விடாதா? ஆனால் பிஜேபி அரசு ஏன் செய்யவில்லை? ஏன் செய்ய மறுக்கிறது? இதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? பிஜேபியினுடைய நோக்கம் இவர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்பது அல்ல. அதான் நிதர்சனமான உண்மை. இவர்களை பறையரிடத்திலே சக்கிலியரிடத்திலே பிரித்து வைக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் வருவதற்கு முன்பாக பறையர்களிடத்திலே பல்லர்களையும் சக்கிலியர்களையும் பிரித்து வைத்து பார்க்கிற ஒரு அரசியல் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் வந்தவர்கள்தான் ஒடுக்கப்பட்டவன் அவன் பல்லன் பறையின் சக்கிலியன் மட்டுமல்ல,
ஒடுக்கப்பட்டாலும், வன்னியன் ஒடுக்கப்பட்டாலும், எந்த சாதிக்காரன் ஒடுக்கப்பட்டாலும் எல்லோரும் ஒரு அணியில திரள வேண்டும் என்கிற அரசியலை முன்வைக்க வேண்டிய தலைமை பொறுப்பு நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படித்தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த அணிதிரட்சியை, அந்த பெருந்திரள் கூட்டத்தை சாதியின் பெயரால் சிதைத்திருக்கிறார்கள் பிஜேபி RSS காரர். அப்படித்தான் ஒற்றுமையாயிருந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே ஒரு நச்சு விதையை விதைத்து இன்றைக்கு சிதைத்திருக்கிறார்கள். சிதைத்ததன் மூலமாக என்ன நடந்திருக்கிறது? தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அரசியல் ரீதியாக இன்றைக்கு 40 எம்பிக்கள் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 234 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார். அதிலே 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்லமறை செக்கிலையும் போயிருப்பாங்க, அது வேற செய்தி. ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் எல்லோருக்குமாக பேசுகிறார்கள் என்பது உண்மை. ஆனாலும் நாம் சாதிய உணர்வோடு இருக்கிறோம் அல்லவா? நாம் என்றால் இங்கே சாதிய உணர்வோடு இருக்கிறவர்களை சொல்கிறேன். நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி பார்த்தால் கூட பறையர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே சட்டமன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பறையர்களுக்காக பேசவில்லை. நேற்றைக்கு கூட அண்ணன் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர்களை நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அருந்ததியர் மக்கள் இன்றைக்கும் இங்கே கையால் மரமளிக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் சட்டசபையில பேச வேண்டும் என்று கேட்டபோது அது தமிழ் புலிகள் கோரிக்கை அல்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை என்று அந்த இடத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார், பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆதரவாக ஜவஹர்லா இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான அந்த அரசியல் நாம் உருவாக்கி இருக்கிறோம். தமிழ் புலிகளுடைய அந்த இணக்கமான அரசியல், அந்த தோழமை பண்பு, தமிழ் புலிகளுடைய எம்எல்ஏவாகவே நான் இருக்கிறேன் என்று ஜவஹர்லா மேடையிலேயே பேசுகிறார். ஒரு இஸ்லாமிய இயக்கத்துடைய தலைவராக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நான் தமிழ் புலிகளுடைய எம்எல்ஏ என்று மேடையிலே பேசுகிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய இயக்கங்களோடு தமிழ் புலிகள் கொண்டிருக்கிற உறவு, ஜவஹர்லா அவர்களோடு தமிழ் புலிகள் கொண்டிருக்கிற உறவு, இந்த உறவை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் தோழர்களே. அதான் நான் சொன்ன வந்த செய்தி. நான் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்திற்கு அடிக்கடி சென்று வருகிற வாய்ப்பு இருக்கிறது. நான் வேளச்சேரி இப்பொழுது கூட அண்ணன் தேர்வு செய்யப்பட்ட பிறகு வேளச்சேரிக்கு சென்று சந்தித்தேன். அடிக்கடி அசோக் நகருக்கும் வேளச்சேரி அலுவலகத்துக்கும் போகிறேன். பல கட்சி தலைவர்கள் அலுவலகத்துக்கெல்லாம் நம்ம போகிற வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஆனால் வேளச்சேரி அலுவலகத்திற்கும் அசோக் நகர் அலுவலகத்திற்கும் செல்லுகிற போதுதான் எந்த கூச்சமும் இல்லாமல் இது என்னுடைய கட்சி அலுவலகம் என்கிற உணர்வோடு உரிமையோடு போகிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் நம்மை அன்போடு அரவணைக்கிறார்கள். தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான களமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த தோழமையை பயன்படுத்துகிற போது நாம் சட்டமன்ற உறுப்பினராக வரவில்லை என்றாலும் சிந்தனை செல்வன் அவர்களை வைத்துக் கொண்டு, ஜவஹர்லா அவர்களை வைத்துக் கொண்டு, எங்க இருக்கிற தோழர்களை வைத்துக் கொண்டு எப்படி நம்முடைய பிரச்சனைகளை எங்கே சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தோழமை பண்புகளை உருவாக்குகிற போது நாம் இயக்கம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அந்த அடிப்படையில தான் இந்த சமூகத்தில் பல கோடி மக்களாக இருக்கிற இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு சட்டமன்றத்திலே உறுப்பினர்கள் இருக்கிறார்களா? பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் இருக்கிறார்களா? சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த சமூகம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து இந்த சமூகத்திற்கு அரசியல் அதிகாரத்திலே இருந்து நீட்சியை அடைந்து இன்றைக்கு தேர்ந்து இன்றைக்கு நம்முடைய பிரதிநிதித்துவம் அரசியலிலே இல்லையே. அப்படி என்றால் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தேவேந்திர குல மக்களுடைய பிரதிநிதிகள் எவ்வாறு எப்படி நாம் அங்கே செல்லுவது? அப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஓர்மை முக்கியம், ஒருங்கிணைப்பு முக்கியம், அரவணைப்பு முக்கியம். அந்த அரவணைக்கிற போதுதான் நமக்கான நட்பு சக்தி யார், நமக்கான பகை சக்தி யார் என்பதை அடையாளம் காண்டு கொள்வோம். மரியாதைக்குரிய தோழர் பாஸ்கரன் அவர்கள் இங்கே கடச்சலந்தலிலே ஒரு இளைஞன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த சாதி கலவரங்களை கண்டித்து அங்கே அண்ணா பேருந்து நிலையத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசிய உரை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. என்ன பேசினேன்? தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சக்கிலியர்களையும் பறையர்களையும் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். அண்ணா எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று நாங்கள் இருவரும் உங்கள் தலைமையை தாங்குவதற்கு பின்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறோம். எங்களை எட்டி உதைக்கிறீர்கள். ஒருவன் வேண்டாம் என்று சொல்கிறான், அவனை பார்த்து கையை கொடு என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இது எப்படி சமூக நீதியாகும், எப்படி சமத்துவமாகும்? இப்பொழுதும் சொல்கிறேன், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக களமாடுகிற கட்சியாக தமிழ் புலிகள் கட்சி இருக்கும். அரசியல் அதிகாரத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்றால் அதற்காக களமாடுவதற்கு தமிழ் புலிகள் கட்சி தயாராக இருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த சமூகத்தை நாங்கள் ஏனென்றால் இந்த சமுதாயத்துடைய
பங்களிப்பு மிக முக்கியமானது. நாங்கெல்லாம் இங்க இருக்கிற இப்ப அடுத்த தலைமுறைக்கே பல செய்தி தெரியாது. 1997 98 நான் கமுதி தேவர் கல்லூரியிலே பிகாம் மாணவனாக படித்துக் கொண்டிருந்த காலம். எனக்கும் தேவேந்திர வேளாளர் மக்களுக்கும் நெருங்கிய உறவு என்று சொல்வதை விட அந்த உறவில் தான் நான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலுக்குள்ளேயே வந்தேன். ஏன்னா கமுதி முதுகுளத்தூர் சாதியத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த கூடாரம். இன்னைக்கெல்லாம் 97 நாங்க அங்க ஹாஸ்டல் இருக்கு, அங்க இப்பவும் இருக்கும். நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் மேடையில் பேச முடியுமா? ஏற்கனவே எங்க ஊரை பத்தி ஒரு யூடியூப்ல ஒரு பேட்டி கொடுத்தேன். கல்லூரணி ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, நாகை திருவள்ளுவன் உருவான பிறகு அந்த கிராமம் எப்படி மாறியது என்பதை ஒரு டீசெண்டா ஒரு பேட்டியில சொன்னேன். அப்ப அந்த பேட்டியை பார்த்துட்டு கல்லூரியில் இருக்கிற என் ஃப்ரெண்டு போன் பண்றான். இப்படி எல்லாம் நம்ம ஊர்ல இருந்துச்சு, உன்னை இப்படி எல்லாம் நடத்தினாங்க, இந்த சமுதாயத்தை இப்படி எல்லாம் நடத்தினாங்களா? அப்ப நீ அப்பெல்லாம் என் கூட நீ ஃப்ரெண்டா இல்லடா, அதனால உனக்கு தெரியல. ஏன்னா அப்ப போராட்டம் நான் மட்டும் இருந்தா அந்த பிரச்சனைகள் எடுத்து சொன்னேன். அப்ப இவ்வளவு பிரச்சனை அந்த ஊர்ல நடந்திருக்கு, அது அடுத்த தலைமுறைக்கு கூட தெரியாது. ஆனால் இந்த கொடுமைகளுக்கு எதிராக போராடியதற்கு பிறகு அதே ஊர்ல நான் சொன்னேன், ஒரு காலத்துல எங்க ஊர்ல நாடார் சமுதாயம் அதிக அடர்த்தியா இருப்பாங்க. நாடார் சமூகம் ஒற்றுமையாக இருந்த காலத்தில் அவர்கள் தான் தீர்ப்பே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆளுமையான சமூகமாக இன்றைக்கும் எங்களோட உறவுகளாக எங்களை தோழமையோடு அணுகுகிற பண்பை இன்றைக்கு அந்த ஊர் பெற்றிருக்கிறது. ஆனால் நாங்கள் உருவாகிற போது அப்படி இல்லை. அது மாதிரி தான் நாங்கள் 97 இருந்து 2000 வரைக்கும் அங்கே தேவர் காலத்தில் படிக்கிற போது எங்கேயாவது சாதி பிரச்சனை நடக்கும். அப்போ பல்லையாறு பறையாறு சக்கிலியாறு ஸ்கூட்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்கும், எஸ்சிக்குன்னு மட்டும்தான். அந்த 2 ரூம் இருக்குன்னா அங்கே 2 ரூம்ல பட்டியல் சாதி மாணவர்கள் மட்டும்தான் தங்கி படிக்கணும். அந்த ரூம்ல மறந்து கூட பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரங்க இருக்க மாட்டாங்க. எஸ்சி மாணவர்களுக்கு என்று தனியாக 2 அறை இருக்கு. அந்த அறையில தான் பல்லர் பறையர் சக்கிலியர் எல்லாரும் தங்கி ஹாஸ்டல் விடுதி மாணவர்களாக தங்கி படிக்கணும். அப்ப தங்கி படிக்கணும்னா எங்கேயாவது சாதி பிரச்சனை ஏற்படும். திடீர்னு உள்ள கம்பு அருவாளோட உள்ள வருவாங்க. நள்ளிரவுல படுத்து கிடப்போம். யார் படுத்திருக்கிறா, பெரிய ஆளு சிறிய ஆள்லாம் கிடையாது, பல்லனா பறையனா சக்கிலனா பார்த்தது கிடையாது. அவனுடைய ஆத்திரம் தீர எங்களை அடிப்பார்கள், அடித்திருக்கிறார்கள். கதவை பூட்டிக் கொண்டு ஒவ்வொருவனாக வெளியே போ என்று சொல்லி அடித்தடித்து வெளியேற்றுவார்கள். அப்பொழுது பல்லன் பறையன் சக்கிலியன் என்ற பாகுபாடு கிடையாது. அந்த தாக்குதலுக்கு பிறகு பல்லன் பறையன் சக்கிலியன் எந்த கிராமத்தில் எல்லாம் இருக்கிறானோ அந்த கிராமத்தில் எல்லாம் போராட்டம் நடக்கும். எங்களை எவனெல்லாம் தாக்கினானோ அந்த தாக்கிய தலைவர்களிலே மிக முக்கியமானவன் யாரோ அவன் ஒருவேளை கமுதி செங்கப்படை வழியாகத்தான் போக வேண்டும், இல்லை என்றால் வேறையூர் வழியாகத்தான் போக வேண்டும். 2 இடங்களிலும் வழிமறத்து அன்றைக்கு என்ன சொல்ல எதிர்வினை ஆற்றியவர்கள் தேவேந்திர குல இளைஞர்கள் மட்டுமல்ல, அந்த சமுதாயத்தை இங்க காலேஜில் சக்கிலியனை அடிச்சிருப்பான், காலேஜில் பறையனை அடிச்சிருப்பான். ஆனா திருப்பி அடிச்சது பல்லர் கிராமங்கள் திருப்பி அடிப்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சு 97 98 நான் அன்றைய காலகட்டத்தில் அப்பொழுதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமையை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களோட ரத்தமும் சதையுமாக இருந்த காலகட்டம் அது. ஏன்னா ஹாஸ்டல் எல்லாம் படிக்கணும் நினைச்சா அடிப்பான், வீட்டுல பிரச்சனை எங்களை வச்சு அடிப்பான், குடும்பத்துல பிரச்சனை எங்களை கூப்பிட்டு வச்சு அடிப்பான். அப்படிப்பட்ட சாதிய இறுக்கமோடு இருந்த காலத்தில் என்னுடைய உறவுகள் எல்லாம் இன்றைக்கும் பேரையூரில் அண்ணன் முருகேசன் என்கிற ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அண்ணன் இருக்கிறார். அவருடைய தம்பி இளமதி என்னோட கல்லூரியில் படித்தவர்கள். செங்கப்படை என்ற ஒரு ரவின்னு ஒருத்தர் அங்க இருக்கிறார், என் கூட படித்தவர் இன்னைக்கு இருக்கிறார். அவ்வளவு சாதிய அடக்குமுறை இருந்தது. இந்த கல்லூரி காலம் தானே, கல்லூரினாலே பொம்பளை பிள்ளைகளை பார்க்கறது ஒரு உணர்வு தானே. பல்லம்பறைய சக்கிலியம் மட்டும் பிற்படுத்தப்பட்ட சாதி பெண்ணை ஏறெடுத்து பார்க்கறது மட்டும் இல்ல, பென்சில் பேனா கூட பரிமாறிடக்கூடாது, அப்படி பரிமாறினா அடிப்பான். இப்படி பல சாதிய துயரம் தாய்ந்த அந்த அரசியலை கடந்து வந்தவர்கள். அப்படி கடந்து வந்த போதெல்லாம் உணவளித்ததோடு மட்டுமல்ல, அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் களத்தில் வந்து நின்று களமாடியவர்கள் அன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள். இன்னைக்கும் செங்கோட்டைப்பட்டியா இருக்கலாம், பேரையூரா இருக்கலாம், செங்கப்படையா இருக்கலாம். நான் முதலுத்தூர் வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊரும் எனக்கு தெரியும். எல்லா ஊர் வட்டாரத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் மாணவர்கள் இன்னைக்கு எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அதே கல்லூரியில படித்த நான் அதை தான் இங்க சொல்ல வந்தேன். இன்றைக்கு நாம் பார்க்கிற பார்வை மிக முக்கியமானது.
எல்லோரையுமே நாம் இழிவாகவோ அல்லது ஏளனமாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல எல்லா சாதிகளையும் நாம் எதிர் சாதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சமூகம் எங்களை தாக்கியதோ அந்த சமூகத்திடம் எங்களை பாதுகாத்த தேவர் சமுதாய மாணவர்களும் அந்த கல்லூரியில் படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு மலைச்சாமி ஒரு ஃப்ரெண்டு, தமிழரசன் ஒருத்தர் முதல்வத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் நீதிபதி ஆகிட்டாரு, பேரை சொல்லக்கூடாது. இவர்கள் எல்லாம் தேவர் சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் எங்களை அடிக்க வருகிற போது இடையில் நின்று தடுப்பவர்களும் தேவர் சமுதாய மாணவர்களாகவே இருக்கிற முற்போக்கு கொண்ட தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எந்த சாதியுமே கெட்ட சாதி இல்ல, எந்த சாதியுமே இழிவான சாதி அல்ல. எல்லா சாதியிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். எனவே நாம் இங்கே சாதியை அடையாளம் காண வேண்டிய அவசியம் இல்லை. நாகை திருவள்ளுவன் பேசுறான்னா என்ன சாதிக்காரன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன சொல்ல வர்றான் அந்த கருத்து தான் நம்ம இருக்க வேண்டுமே தவிர அவன் எந்த சாதிக்காரன் என்று பார்த்தால் நாம் ஒரு அரசியலை உருவாங்க முடியாது. எனவேதான் இப்படிப்பட்ட இந்த அரசியலை கற்றுக்கொண்டு யாரை நாம் இழுத்து செல்ல வேண்டும், யாரை எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் தெளிவு நம்மோடு இருந்து விட்டால் நாம் ஆட்சி அதிகாரத்திலே வந்து விடலாம், அரசியல் அதிகாரத்திலே வந்து விடலாம். அந்த அடிப்படையில தான் என் அன்பான உறவுகளே, இந்த தேவேந்திர குல மக்களுடைய இந்த அரசியலை பேசி 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஏறத்தாழ கல்லூரி காலத்தில் இருந்து எனக்கு இருக்கிற வேதனை எல்லாம் இந்த தேவேந்திர குல மக்களுடைய எழுச்சியை நான் கண்கூடாக பார்த்தவன், இந்த வீரத்தை நான் கண்கூடாக பார்த்தவன், தியாகத்தை கண்கூடாக பார்த்தவன், அரவணைப்பை கண்கூடாக பார்த்தவன். இப்படி எல்லா சமூகத்தையும் அரவணைத்த தேவேந்திர குல வேளாளர்கள், எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருந்த தேவேந்திர குல வேளாளர்கள், தியாகத்தின் அடையாளமாக இருந்த தேவேந்திர குல வேளாளர்கள், வீரத்தின் அடையாளமாக இருந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இன்றைக்கு அரசியலே நிற்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார்களே, அதை நினைத்து நானும் தோழர் பாஸ்கர் அவர்கள் வேதனைப்படாத நாளே கிடையாது. நாங்கள் பேசுகிற போதெல்லாம் இந்த சமுதாயத்திலே ஒரு தலைவன் வர வேண்டும். இன்னும் வெளிப்படையாக சொல்லுவோமே, பழைய சமுதாயத்திலே அண்ணன் திருமாவளவனை போல, அருந்ததியர் சமுதாயத்திலே நான் நாகை திருவள்ளுவன் அந்த அளவுக்கு வரவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் இன்றைக்கு ஒரு தலைவனாக வந்திருக்கிற நாகை திருவள்ளுவனை போல நாளைய தினம் பாஸ்கர் அவர்கள் இந்த சமுதாயத்திலே மகத்தான தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசை விரும்புகிறோம். அதே போலத்தான் பனை ராஜ்குமார் அவர்கள் இங்கே வழிநடத்த நாங்கள் தயாராக இருக்கோம். யாராவது எங்களுக்கு பிரச்சனை யாராவது வந்து இந்த பிஜேபி காரன் இருந்து, இந்த ஆர்எஸ்எஸ் காரன் இருந்து, இந்த சனாதன சக்திகளிடமிருந்து அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய கோட்பாட்டோடு இந்த மக்களை அணிதிரட்டி விட மாட்டார்களா என்கிற ஏக்கத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை இந்த பேனர்ல அம்பேத்கரை போட்டதுக்கே ஒரு வீரம் வரும். ஏன்னா அந்த அம்பேத்கரை படத்துல உச்சரிக்கிறதுக்கே இங்க இயக்கங்கள் தயாராக இல்லை. ஆனால் ஒன்றை மாற்றம் சொல்லுகிறேன் தோழர்களே, நமக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அரசியல் நெறிமுறைகளை உருவாக்கி தந்தவர் மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்தான். சாகிற வரை இந்த சனாதனத்திற்கு எதிராக இந்த மக்களை அணிதிரட்டுகிற பயணத்தில் இருந்து மடிந்தார். அந்த சனாதன எதிர்ப்பு போராளியாக நாம் அம்பேத்கரை பார்க்க வேண்டும் தவிர அவர் ஒருபோதும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலைவர் அல்ல. அவரை நாம் தாழ்த்தப்பட்டவராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் என் இனமான உறவுகளை நாம் அரசியலை வெல்ல வேண்டும், அரசியல் ரீதியாக நாம் அணிதிரள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஒரு கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து தான் இன்றைக்கு 2 கருத்து தான் இருக்கு, 2 கருத்து தான் இருக்கு. ரொம்ப சாதாரண விஷயம். ஒண்ணு இடதுசாரி கருத்து, வலதுசாரி கருத்துன்னு சொல்றாங்க. இடதுசாரி கருத்துனா என்ன? அறிவியலை நம்புகிறவர்கள் இடதுசாரிகள், மூட நம்பிக்கையை நம்புபவர்கள் வலதுசாரிகள். கடவுள் அண்ணன் ஐங்கரன் அழகா சொன்னாரு, கடவுள் இந்த மனுஷனை இந்த உலகத்தை படைச்சான் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் எங்க இருந்தாருன்னு ஒரு கேள்வி கேட்டா அது அறிவியல். இந்த உலகத்தை கடவுள் படைச்சாருன்னா அப்ப கடவுள் படைச்ச பிறகுதான் உலகம் வந்திருக்கணும். இப்ப உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துக்குள்ள கடவுள் இல்லைன்னா எங்க இருந்து இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அது இடதுசாரிகள். அறிவியல் படி இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகிற கருத்து இடதுசாரி கருத்து இல்லை. மூட நம்பிக்கையின் அடிப்படையில் எங்க அப்பன் இப்படி இருந்தான், எங்கள் பாட்டன் இப்படி இருந்தான், எங்கள் கூட்டன் இப்படி இருந்தான், எனவே அதை போலத்தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்று அந்த இருக்கிற இந்த சாதிய அமைப்பு முறையை ஏற்காமல் அது அப்படியே நிலை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் வலதுசாரிகள். இந்த அமைப்பு முறை, இந்த சாதிய அமைப்பு முறை அதான் எளிமையா கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட திருநெல்வேலியில ஒரு அருந்ததியர் பையன் வந்து ஒரு பிள்ளைமார் சமுதாய பெண்ணை கூட்டு போயிட்டான்.
அப்ப அங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல கல்யாணம் நடத்துறாங்க. இது கல்யாணம் சரியா தப்பா அப்படிங்கிறது வேற. இதுல ஒரே ஒரு செய்தி தான், ஒரு 18 வயசு நிரம்பிய பொண்ணு 21 வயசு நிரம்பிய ஆணு கல்யாணம் முடிக்கலாம்னு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் கல்யாணம் முடிக்கிறான். இப்போ இந்த திருமணத்தை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா, இது ஒரு சாதாரண கேள்விதான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, எதிர்க்கிறாங்க. ஏன்? பெத்தவனுக்கு அவங்க பெத்தவர்கள் பேச்சை கேட்டுத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி அறிவியலிலே உலக இயங்கியல் படி அப்படி இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா தமிழனுடைய அடிப்படை உணர்வே காதலும் வீரமும் தான். வீரமும் காதலும் தமிழனுடைய பிறப்பிலேயே இருக்கிறது. இது போன்ற இந்த இரண்டு ஆளுமைகளை அல்லது இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு எந்த கருத்தின் அடிப்படையில் நான் நிற்பது, யாருடைய தலைமையின் கீழே நிற்பது, யார் சரியாக இந்த மக்களை வழிநடத்துகிறார்கள் என்கிற அந்த புரிதல் நமக்கு மிக முக்கியமானது. அந்த புரிதலிலே ஒன்றுதான் இருக்கிற இந்த சாதிய அமைப்பு முறை. இந்த சாதிய அமைப்பு முறை என்பது நிச்சயமாக இது பிற்போக்குவாதிகளுக்கு தான் சாதகமாக இருக்கும். சாதிய அமைப்பு முறை என்ற ஒன்று இருக்கிற வரை இந்த ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இருக்கும். எனவேதான் இந்த சாதிய அமைப்பு முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த சாதிய அமைப்பு முறை இருக்கிற வரை மேல் சாதி கீழ் சாதி ஒன்று இருக்கும். அப்படியெல்லாம் இந்த சாதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் சமமா வாழலாம்னு சொன்னா அது சாத்தியமே இல்லை. சாதிய அமைப்பு முறை என்பது சமம் இல்லை என்று சொல்வதுதான். ஒருவேளை பட்டியல் சாதியிலே இருந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இன்னொரு பட்டியலுக்குள்ளே போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கேயும் போய் இன்னொரு சாதி பட்டியலுக்குள்ளே தான் இருக்க போகிறார்கள். இந்த மக்கள் பெரும்பாலும் அதைத்தான் விரும்பினார்கள் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் என்பதை பல இடங்களில் நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அது வேறு செய்தி. ஆனால் எங்கே போனாலும் இந்த சாதிய அமைப்பு முறை இருக்கிற வரை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எனவே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூக நீதி சமூகம், சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதிய அமைப்பு முறை உடைத்தெறியப்பட வேண்டும் என்று தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் ஆயுள் முழுவதும் பேசினார். சாதிய அமைப்பு முறையை மதம் பாதுகாக்கிறது என்ற காரணத்தினால்தான் மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். மதத்தை கடவுள் பாதுகாக்கிறார் என்று சொன்ன காரணத்தினால்தான் கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனா கடவுள் இல்ல, கடவுளை ஒழிக்கிறேன் பெரியார் சொன்னார் இல்ல, அம்பேத்கரே கடவுளை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அம்பேத்கரே இந்து மதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த அமைப்பு முறை சாதியை பாதுகாக்கிறது. எனவே இந்த சாதிய அமைப்பு முறை இருக்கிற வரை நாம் ஒரு அணியிலே செல்ல முடியாது. சாதிய அமைப்பு முறையை ஒழிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் கொண்ட இளைஞர் பட்டாளமாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு தலைமையை நாம் அடையாளம் கண்டு உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவேந்திர குல இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, என் உடன் பிறந்தார்களே, என் இனமானவர்களே, தேவேந்திர குல இளைஞர்களே, இந்த சமூகம் அம்பேத்கர் சொன்னதை போல எல்லா அரசியல் எல்லா அடிமை கூட்டுகளுக்கும் ஒரே திறவுகோல் அரசியல் அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரத்தை அடையாத வரை நாம் கேட்பாரற்ற சமூகமாகத்தான் இருக்க முடியும். அந்த அரசியல் அதிகாரத்தை நாம் அடைவதற்காக ஒரு தத்துவார்த்த ரீதியான எல்லோரையும் அரவணைத்து செல்கிற அம்பேத்கரிய பெரியாரிய அரசியலை முன்னெடுக்க தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும். அதற்கான பணியிலே மூவேந்தர் புலிப்படை மிக செழிப்பாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அம்பேத்கரை துடை தெரிய வேண்டும், அம்பேத்கரை விரட்டி அடிக்க வேண்டும், அம்பேத்கரை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த தலைமுறையிலே அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது மூவேந்தர் புலிப்படை தான். அந்த மூவேந்தர் புலிப்படை அரசியல் அதிகாரத்திலே வெல்லுவதற்கு விடுதலை சிறுத்தைகளும் தமிழ் புலிகளும் என்றைக்கும் உங்களோடு உடனிருப்பார்கள். தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய அரசியல் அதிகார பயணத்திலே, விடுதலைக்கான பயணத்திலே என்றைக்கும் நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி தீபக் ராஜா அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி.